வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஜூஸியான சிக்கன் தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்க மசாலாவே வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல ஃப்ளேவராக செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. இதனுடைய ஃப்ளேவரே பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக சார்கோலில் ஹீட் பண்ணி செய்கிறது தான். ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு வாட்டி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க இதே டேஸ்ட்டில். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg அளவுக்கு சிக்கன் லெக் எடுத்திருக்கேன். இது 2-3 வாட்டி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு நடுவில் கீறி விட்டுக்கங்க, மசாலா நல்லா இறங்குறதுக்காக. மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, கொஞ்சமாக லெமன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியான பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு கலந்து எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை எல்லா பக்கமும் பரவுற மாதிரி சிக்கனில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. கடைசியாக இதுக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பிரியாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வெந்து வரத்துக்காக. மசாலா நல்லா இந்த அளவுக்கு தடவி எடுத்தோடனே இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. 1/2 hour கழித்து தவாவில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் 5 to 10 minutesக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு நல்லா கலர் மாதிரி வந்தவுடனே திருப்பி விட்டு இந்த பக்கமும் நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா உள்ளே சிக்கன் வேகாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா மசாலா மட்டும்தான் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கும். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வெந்து வந்தவுடனே சிக்கன் எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக சின்ன பீஸ் சார்கோலை நல்லா ஹீட் பண்ணி அதுக்கு மேலே 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கவர் பண்ணி ஒரு 15 minutesக்கு வச்சு எடுத்துக்கோங்க. 15 minutes கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரில் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் தந்தூரி ரெடி. இது கூட ஆனியன் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.